போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலா நீங்க இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கலாமே. என்ன சந்தேகம் சொல்றேன் திருட. ஏய் திருடன் ப்ளூ கலர் Dress போட்டுப்பானே இருக்கு. என்ன பாலத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டேய் இவன்டா. ஆமா இவன் தான் ப்ளூ கலர் Dress போட்டுருக்கான். இந்த ஹிண்டெல்லாம் சும்மா கிளப்பி விடுறதுக்கு மூட நம்பிக்கை. நான் வரேன். டேய் அவன் ஓடுறான்டா, புடிங்கடா டேய். அவன் புடிங்கடா. ஐய் ஐயோ வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். வெளியூர் ஆளுங்க பிடிஎஸ் கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கள திருடுங்க, அவங்கள கண்டுபிடிங்க. போங்க, உங்க கிராமத்தை காப்பாத்துங்க. டலரா பங்கன். இன்னைக்கு நம்ம ஊதா கிராம எபிசோட் பண்ண போறோம். ஹிண்ட் வச்சு திருடன கண்டுபிடிக்கணும். அதேதான். நேரத்தை கடத்தாம போயிடலாமா கேமுக்குள்ள? இந்த பிடிஎஸ் கிராமத்துல நான் ஒரு காவல் அதிகாரியா இருக்கேன். நான் பேக்கரியில பன்னு போடுறோம் சார். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க தரேன். என்ன லஞ்சமா? இல்ல லஞ்சுக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கு ஹிண்ட் கொடுப்பாங்க. சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம்? கணக்கு போட எனக்கு தெரியாதே. நீங்க ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, போக மாட்டீங்க. நான் ஹிண்ட் கண்டுபிடிக்க வந்திருக்கேன் சார். இங்க கொடுத்துருக்கிற எதுவுமே எனக்கு புரியவே இல்லை. இந்த ஹிண்ட்டை இதை பார்த்துட்டு தான் நம்ம ஓபன் பண்ணணும் பாஸ்வேர்ட் கொடுத்து. திருட்டு பயிலுங்க நம்ம கிராமத்துல அதிகமாயிட்டானுங்க சார். வர இந்த காலத்தை நம்பவே முடியல. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன சார் இது? நான் இந்த ஊருக்காரன் தான், அப்படி சொல்லிட்டீங்களா ஒரு செகண்ட். மார்க்கெட் கடைக்காரன் ஜோ மார்க்கெட்டுக்குள்ள இல்ல. இந்த நேரம் பார்த்து நம்ம உள்ள போய் வச்சு பண்ணலாம். ஹிண்ட் இருந்தா தூக்கி போட்டுடலாம், இல்லாட்டி ஒழிச்சு வச்சிடலாம். இதுக்கு என்னதான் பாஸ்வேர்டா இருக்கும்? என்ன நம்பர் இது? ஒரு பேப்பர் பென் இருந்தா கூட போட்டு பார்க்கலாம். என் கையில அதுவும் இப்போ இல்ல. என்ன பண்றது? சார் இந்த ஊர்ல வேலை பார்க்குற ஒரு டெலிவரி பாய் நானு. ஆனா உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் மேல சந்தேகமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா செக் பண்ணலாமா? போங்களே. ஜின் நான் 2 நேரம் பத்தி தடவை என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அப்படியா? என் கனவுல எப்படி வந்த? அது வந்து நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதிலா நீங்க இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கலாமே. என்ன சந்தேகம் சொல்றேன் திருட. ஏய் என்னை இஷ்டத்துக்கு தேட விடுங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல தம்பி அப்படி சொல்ல வரலனா. நான் ஒரு காவல் அதிகாரி, உன் கூட தான் வந்தாவணும். பேசாம இருங்க. ஒருவேளை பாஸ்வேர்ட் இதுவா இருக்குமா? சீக்கிரம் போடு. அட என்னப்பா இது ஒர்க்காவே இல்ல. கஷ்டப்பட்டு போட்டு பார்த்தேன். இதுக்கான ஆன்சரை போட்டுட்டு எடுத்துட்டு போவோம். காட்டு. நான் போடுறேன். நான் புத்திசாலி உன்னை விட. நானே போட்டேன், கிளம்பு. என்ன விட அவன் புத்திசாலியா இருக்கானே, அப்படி இருக்கக்கூடாது. தப்பாச்சே. போலீஸ்காரரே நீங்க எதுவுமே எங்களை தேட வெளியூர்ல மாதிரி இருக்கீங்க. ஆமா உங்களை நம்ப முடிய மாட்டேங்குது. அதனால எனக்கு அடிச்சிருக்கிற ஹிண்ட் மட்டும் படிச்சு பாருங்களேன். என்ன ஆச்சு? ஒர்க் ஆயிடுச்சா? நீ வந்த நேரம் ஒர்க் ஆகல போயிடுச்சு. நான் வேற தேடுறேன் போய். அவ்வளவுதான். உடனே நான் வந்தனே வரலன்னு சொல்லுவியா? குடு, நான் ட்ரை பண்றேன். ஒவ்வொரு கடை வாசல்லையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. அதுல மைனஸ்ன்ற ஆப்ஷன் போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு. 5ஆம் நம்பர் எவனுக்கு வருதோ செத்துட்டான். கடைசில இது உனக்கே வரப்போகுது பாரு. ஏன்னா அந்த ஹிண்ட் பேப்பர்ல 5ஆம் நம்பர்னு போட்டு இருந்துச்சுல, அது மெயினா கடையை குறிக்கும். யாரும் மேல வேற சந்தேகமா இருக்கு. வண்டியை ஓட தெரியாதவன் மெக்கானிக் ஷாப் வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன அது? ஜூ நம்ம இந்த பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிட்டா ஹிண்ட் கிடைச்சிருமா நினைக்கிறேன். சீக்கிரமா போ. டகுன்னு வேகமா எழுதுங்க, எனக்கு வேற இலக்கிதுடா. என்னடா இது ஆன்சர் வர மாட்டேங்குதுடா. இரு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, இங்க 1096 + 6181 இத போட்டு பாரு. அலையில போட்டு பார்க்கணும்ன்றியா? இது ட்ரை பண்ணுவோம். சீக்கிரம் பண்ணி பாரு. வருதா செக் பண்ணு. இது வரும்னு தான் நினைக்கிறேன். நான் நம்பிக்கையோட இருக்கேன். சீக்கிரம் சொல்லலாம். வரலடா. ஏய் 8277. இந்த நம்பர் ஓகே தான். வந்துரும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த நம்பருக்கு லாக் ஓபன் ஆயிடும். திருடன் ப்ளூ கலர் Dress போட்டுப்பானே இருக்கு. என்ன பாலத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டேய் இவன்டா. ஆமா இவன் தான் ப்ளூ கலர் Dress போட்டுருக்கான். நான் என்ன பண்ணேன்? சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா ஹிண்ட் எடுக்கறப்ப வர. நீ 8277 நம்பரை போட்டு ஓபன் பண்ணு. இல்ல லாஸ்ட்ல நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். 7277 போட்டு பார்த்தேன், அது வந்துருச்சு. ஓஹோ இப்போ ப்ளூ Dress யாரு? அது ஜிமின் தான். அப்ப அவன் தான் திருட. டேய் நாலடா ஜிமின். இன்னொரு காரணம்டா. டேய் போங்கடா. எப்படி போறது? உன்ன வச்சு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஹிண்ட் எல்லாம் சும்மா கிளப்பி விடுறதுக்கு மூட நம்பிக்கை. நான் வரேன். டேய் அவன் ஓடுறான்டா, புடிங்கடா. டேய் அவன் புடிங்கடா. நான் மட்டுமே நிறைய ஹிண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன், மத்தவங்களுக்கு உதவியாவும் இருந்திருக்கேன். இந்த பேக்கரியில அவன் கேக்கா தவிர வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கான் போல. எல்லாம் அழுகி போன கேக்கா இருக்கு. இந்த இடத்துக்கே சீல் வைக்கணும். ஹிண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா திருடங்க 3 பேர் போலயே. மேக்ஸிமம் 2 பேர் இருக்க மாட்டானுங்க. அவன் சும்மா விடக்கூடாது. நம்ம இப்ப சீக்கிரம் போங்க. இந்த பைத்தியம் அவன் சொல்றதுக்கெல்லாம் மட்டை ஆடிட்டு இருப்பியா? கொஞ்சம் இந்த பக்கம் வா. ஏன் என்னாச்சு? ஜின்னு ஆரம்ப ஓவரா சொல்றானுங்க. அதுல இந்த ஆரம்ப ஓவரா நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு தெரியல இவன் பேக்கரியில எப்படி என்ன பண்ணு போட்டுருக்கான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணே கூட தெரியல ஒழுங்கா. அதுக்குள்ள கடையை ஆரம்பிச்சிட்டானா அவன்? நல்லாவே இல்ல. ஆமா மூஞ்சி மாதிரியே இருக்கு. இந்த கடையை பாருங்க. 5 டே ஆரம்போட கடை.
மாரியம்மன் இண்டியன் பேங்க பாரு. 8 - 7 அப்படின்னா என்ன சொல்லு பாப்போம். 8 - 7 15. டேய் பைத்தியம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆரம்பம் போலீஸ்காரரே. எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. வாங்க சீக்கிரம் போலாம். ஆமா அவங்க கிட்ட நிக்க பயமா இருக்கு. டேய் ஆரம் திருட்டு பயலே. அப்பவே சந்தேகப்பட்டேன் அவன் மேல. நான் கூட ஒரு செகண்ட் நம்பிட்டு ஆரம். ஓஹோ அந்த அளவுக்கு போயிடுச்சா? இருங்க அங்கே இருங்க நான் வரேன் இருங்க. ஏய் அவன் கொலை பண்ண வரான்டா. ஓடிடலாம். வண்டியை ஓட தெரியாம மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான். வண்டி ஓடி வர மாதிரி இருக்க. நீ எல்லாம் ஹிண்ட் கண்டுபிடிச்சினா பத்திரமா உனக்குள்ளே வச்சுக்க. யாரும் போலீஸ்கார இவன் காலை இவன்ட்ட கொடுத்து வச்சுக்கலாம். இவன்ட்ட கொடுத்தா உன்ன நம்பர் கிரிமினலா இருப்பான். இவன்ட்ட போய் கொடுக்காத ஃபர்ஸ்ட். டாரம் நீ தானடா? நான் இல்லடா சத்தியமா. நம்ப முடியல என்னால. உன் நடவடிக்கை எதுவுமே சரியா இல்ல. திருடனே வந்து ஹிண்ட் கண்டுபிடிக்கிறான் பத்தியா? இது வேற என்ன ஹிண்ட்னு தெரியல. ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கு, அப்புறம் வீணு போட்டுருக்கு, மேல ஒரு அம்பு, திரும்பவும் ஹார்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் வரமாட்டேங்குதுடா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் குழப்பி விட்டாச்சு. அந்த ஆரம் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை நம்பவே நம்பாத. உன்னோட மாரியம்மன் இண்டியன் பேங்க் அவன் அடிச்சிட்டு போக பார்க்கறான். என்னோட மாரியாதா பேங்க்? ஆமா இருங்க முதல்ல யாரும் உங்களோட ஹிண்ட்டை காமிங்க. இது வந்து ஒரு ரிப்போர்ட் நான் கண்டுபிடிச்சது. ஆர்மியை பத்தின ஒரு ரிப்போர்ட் கார்டு இது. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. உங்களுக்கு 10 நிமிஷம் நேரம் இருக்கு. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. காலையில் ஆன உடனே திரும்பவும் நீங்க ஹிண்ட் கண்டுபிடிக்க போயிடணும். நம்ம கிராமத்துல இருக்கிற ஆர்மிகளை பத்தின டீடைல்ஸ்மே இந்த ரிப்போர்ட் கார்டுல நேரம் ஒன்று தான் கண்டுபிடிச்சே நீ. அது மட்டுமா இதுல போட்டிருக்கு? இந்த ஊரை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்குல்ல. ஆர்மிக்கு எப்படிப்பட்டது, அது எவ்வளவு அபூர்வமானதுன்றத யாரோ ஒருத்தங்க எழுதி வேற வச்சிருக்காங்க. அப்ப அதை திருடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நீ அதை எழுதி வச்சிங்க வந்து ஏமாத்தினீங்க. அந்த மாதிரி எச்ச பத்தில எனக்கு இல்ல, உங்கள்கிட்ட வேணா இருக்கலாம். நான் கண்டுபிடிச்சத பாருங்க. அது ஒரு ஊதா கலர் துணி. அதுவும் போலீஸ் தொப்பில சொருவி இருக்கு. எப்படி இப்படி சொருவிச்சே? இவனே ஏதோ பண்ணிட்டு வந்தாங்க. இது பண்ணல. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இங்க பாருங்க கூடவே இந்த வாட்டர் பாட்டில் கண்டுபிடிச்சேன். எல்லாமே ஊதா கலர்ல எப்படி இருக்கும்? இது ஒரு ஹிண்ட் அங்கே இருந்துச்சு. போலீஸ் தொப்பில இருக்கு பாருங்க. காமிக்கிற ஹிண்ட் எல்லாமே ஜேகே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அவனை வெட்டியா டார்கெட் பண்றதுக்கு எனக்கு எந்த பயனுமே இல்ல. நான் சொல்றது உண்மையான விஷயம். கூடவே இது எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு நான் எடுத்து வச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது எந்த நம்பர் மாதிரி இல்ல. அந்த ப்ளூ கலர் துணி ஸ்டாஃப் கிட்ட நீயே கேட்சி மாட்டி அந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வர நீ சொல்றது மாதிரியே இல்ல. என்கிட்ட எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுல வெத்து பேப்பர் மாதிரி இருக்கு. பார்த்தா அப்படிலாம் தெரியல. ஏதோ இருக்குது. ஜேகே கண்டுபிடிச்சதுல ஒருத்தான பேப்பர். இதெல்லாம் ஏமாத்த முடியாது. ஆனா ஜின்னு கண்டுபிடிச்சது ஒரு துணி. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது என்னது? இது ஜிமினோட வாலெட். ஜிமினோடதா? இது நான் உன்னோட டெலிவரி சர்வீஸ் இடத்துல தான் எடுத்தேன். இங்க பாத்தீங்களா கிரீன் டீ பேக். சும்மா குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தியாதா? எனக்கு தெரியும். சொந்த உழைப்புல தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஹிண்டா தான் இருந்துச்சு அங்க. ஐயோ அடிச்சுக்கறானுங்க பாருங்க. ஜேகே காமிக்கிறதுல லாஜிக்கா இருக்கு. இது பாத்தீங்களா? இதுல சும்மா சில்ற ஹிண்ட். நான் பாக்குற நிறைய இடத்துல எம்னு போட்டுருக்கு. ஆமா நிறைய எம் இருக்கு. ஒருவேளை மாரியம்மன் இண்டியன் பேங்க் தான் எம்மா? எதுக்கு இப்ப என்னோட பேங்க் இழுக்கறானுங்க? முதல்ல ஒரு ஹிண்ட் கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நீங்களே தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒளிச்சு தூக்கி போடுறீங்க. எனக்கு இந்த போலீஸ்கார ஆரம் இந்த மாதிரி சில பேர் மேல சந்தேகமா இருக்கு. நான் என்ன சும்மா சொல்றேன். இந்த துணியில கிடைச்சிருக்கு பாருங்க எனக்கு ப்ளூ கலர்லயே. அதுவும் போலீஸ் தொப்பிக்குள்ள. ஹிண்ட் கேட்டா நான் கேட்டது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி அவன் வந்து காமிக்கிறான். என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா ஆரம்புக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது. எப்படி மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கான கேட்கணுமா? வண்டி ஓட்ட தெரியாது. உனக்கு வண்டி ரிப்பேர் பண்ண தெரியுமா? ரிப்பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? லட்சணத்தை ஏற்கனவே குறும்படம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஏன் வீட்டுக்கு என்ன கிட்ட படமா பாக்குற? ஆரம்புக்கு உனக்கு மட்டும் ஒத்து வரல. இது பாயிண்ட். ஆரம்பு கிட்டவன் அதனால உனக்கு ஒத்து போலையா? டேய் திருடனே வந்தடா ஃபர்ஸ்ட். முதல்ல ஒரு ஹிண்ட் கண்டுபிடிச்சேன். அதுல ஒண்ணுமே இல்ல. ரெண்டாவதுலயே ஒண்ணும் இல்ல. அப்புறம் கிடைச்சிச்சு. இதுக்கிட்ட வெத்து பேப்பர் தூக்கிட்டு வந்தியா நீ? வாயில சொன்னாலே நம்பிருப்போமே. எதுக்கு இதெல்லாம் நீ ப்ரூஃப் பண்ற? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ப்ரூஃப் பண்றப்பதான் எனக்கு சந்தேகமே வருது. அதுவும் சரிதான். என்னடா சொல்ற நீ? அடிச்சு பல்லங்களா அவள சொல்ல பத்தி சொல்லிட்டு பாருங்க. அவனுக்கு சாமாவே ஹேண்டில் பண்ண தெரியல. ஒருத்தவங்க திருட சொல்லிருச்சு. என்னாச்சு மீன் இந்த பக்கம்? சும்மா கடை சுத்தி பார்க்க வந்தேன். இந்த மாதிரி ஃபைல்ஸ் கிட்டக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம தான் தேடி பார்க்கணும். டெலிவரி பாய் என் கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணிருக்காங்க. என் கடையில வந்து சாமான் எடுத்து டெலிவரி பண்ணு போ. ஓகே சார். ஆரம்போட மெக்கானிக் ஷாப் பில்லு. இது என்னோட ஐடி கார்டு பின்னாடியே இருந்துச்சு. ஸ்டாஃப் தான் வச்சு விட்டாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற திருடங்களை உண்மை நினைச்சுக்கிட்டேன். நான் பூக்கடை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறேன். காலையில இருந்து பூ வித்துக்கிட்டு இருக்கேன். பூவெல்லாம் வாடி போகுது. எவனும் வந்து வாங்கிட்டு போக மாட்டான். இந்த பில்லு என்கிட்டே இருக்கட்டும். ஹிண்டெல்லாம் நம்ம தேடக்கூடாது. ஹிண்ட்டை நம்மளே உருவாக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து பூ வரைச்சாச்சு. இதுக்கு அர்த்தம் சுகா. டேய் இவனோட பூ கடையில வச்சு கடிச்சிட்டாடா? கடிச்சிச்சுன்னா சொல்லு. இங்க ஒண்ணுமே இல்லடா. உண்மையிலே இல்லையா இல்ல ஒளிச்சு வச்சுட்டாடான்னு தெரியல வேற. அதான் இவ்வளவு பிரைட்டா லைட் எரியுது. எதுக்கு டார்ச் லைட்டு? போலீஸ்காரங்கன்னா அப்படிதான். பெரிய படத்துலலாம் லைட் வச்சு தான் தேடுவாங்க. தேவி தனியா என்னடா பண்ற? இங்க ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்கே. ஆனா இது எனக்கு பெருசா தேவைப்படாத போல. வெத்த ஹிண்டா தான் இருக்கு. எவனாச்சும் எடுத்துக்கிட்டு வந்து நான் உருவாக்கின ஹிண்ட் நானே சரி வச்சுட்டு அப்புறம் மொத்தம் இருக்கிறப்ப தேடுவேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்க நிலவரம் என்னன்னு பார்த்துட்டு வருவோம்.
ஆத்தாடி இதுனது உண்மையான மனுஷன் மாதிரியே இருக்கு. இங்க நிறைய ஃபைலா அடுக்கி இருக்கு. எல்லாத்தையும் தேட உட்காந்து நானே ஒரு ஹிண்ட் ஒடிச்சு வச்சுட்டு 4 பேர் சுத்தி இருக்கிறப்ப அதே திரும்ப நான் வெளியே எடுப்பேன். பாத்தீங்களா ஹிண்ட் அப்படி காமிப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை கோபி? என் பர்ஸை காணும் சார். பர்ஸை காணுமா? ஆமா தேடி கொடுங்க கண்டுபிடிச்சு. சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. அதுல நிறைய காசு இருக்கு. போலீஸ் சார் எதுக்கு இவ்வளவு ஜெயிலுக்குள்ள படிச்சிருக்கீங்க? எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க சார், அதனால உள்ள போட்டேன். என்ன மாதிரியா? ஆமா திருட்டு வேலை பார்க்கறேன். பர்ஸ் அடிச்சு போட்டேன்னு சொல்லுவீங்க. இங்க இருக்கிற எந்த பாக்ஸுமே எல்லாம் ஓபன் பண்ண முடியாது போல. எல்லாமே கஷ்டமா இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. மத்ததெல்லாம் இங்க காமி. இதுல என்னன்னு பாப்போம். இதுல ஹிண்டா இருக்குமோ? காட்டு படிக்கலாம். ஹிண்டே இல்ல, நீ வச்சுக்க. செய்வது எப்படியா? இது வியோட பேக்கரியில இருந்து வந்திருக்கு போல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் குழப்பி விடணும். எங்கேயும் ஹிண்டை தூக்கி போடணும். இதுதான் அந்த மாண்டாஜ் ஸ்டுடியோவா? ஒரு கம்ப்யூட்டர் ஆன்லயே இருக்கு. ஏதாச்சும் ஏற்கனவே ஓப்பன்ல இருக்கா? எதுவுமே ஓப்பன்ல இல்ல. இது ஜிம்மினோட பர்ஸ். ஆரமோட பில் இருக்கு. வண்டியை சர்வீஸ் கொடுத்துருக்கோம், அதுவும் ஆரம் கிட்ட. போலீஸ்காரே திருடதா போறோம். ஏங்க நான் போலீஸுங்க. அப்படியா? எங்க ஐடி கார்டு காமிங்க. நான் ஏன் காமிக்கணும்? காட்டுறமே, அதானே ரூல்ஸ். மக்கள் எங்களுக்கு பாக்குற உரிமை இருக்கு. இது இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் போட்டிருக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டுன்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் போலயே. இது ஏதோ போலி ஐடி கார்டு மாதிரி இருக்கு. ஆமாமா எனக்கு அப்படிதான் இருக்கு. உங்களை நான் பார்க்க விட்டதே பெருசு. அதெல்லாம் நீங்க பார்க்க விட்டுதான் ஆகணும். என் யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியாதா நான் போலீஸாலியாட்டு? ஐடி கார்டு வேற பார்த்தா ஆகணுமோ? ஏன் மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டு இருந்தீங்கன்னா? ஆமா அதுங்களுக்கு என்ன தெரியா போகுது? ஐடி கார்டு திரும்ப காமிங்க, நான் செக் பண்ணல. இவ்வளவு போலீஸ் ஆக முடியுமா? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. இங்க பாரு ஆரம், வாண்டட்னு போட்டு யாரு மூஞ்சி போட்டிருக்குன்னு. ஆமா இது யாரோட மூஞ்சி? யாருக்காச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாரு. இங்க ஏதோ வண்டி எல்லாம் இருக்கு. இது இருக்கு. இந்த வாட்டி உங்க கிரிட்டிக்கலான இடத்துல ஹிண்ட் வைக்கல போலயே. ஓ இது ஜிம்மினோட யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. ஓ பாத்தீங்களா இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஏதோ கார்டு மாதிரி இருக்கு. கிரீன் டீ பாக்கெட்டா? நம்பர்ஸ் எல்லாரும் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆமா அதை கண்டுபிடிச்சு என்ன பண்றது? எப்படின்னு கடைசியில மாஃபியா கேம் விளையாடுவானுங்க. அதுல நான் கண்டிப்பா கொண்டுருவானுங்க. ஒண்ணுமே இல்ல. மாண்டாஜ் ஸ்டுடியோக்கு போகணும்னு போட்டுருக்கேன். நான் ஏற்கனவே போயிட்டேனே. இதுல பாஸ்வேர்டை போட்டே ஆகணும் போல. அப்பதான் ஹிண்ட் கிடைக்குமா? எல்லாமே புரியாத புதிராவே இருக்கேன். சுதாவோட பூக்கடையெல்லாம் இருக்கவே மாட்டேன்றான். இந்த இடம் மட்டும் தனியா வெளியே இருக்கு. நியூஸ் பேப்பர்ல ஹிண்ட் வைக்கிற அளவுக்கு நம்ம மண்ணு ஒன்றும் பெரிய ஆளுங்கல்ல. இது எத்தனை வாட்டி போட்டாலும் வராது போலயே. ஏற்கனவே நிறைய ஹிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு எங்களை சமாளிக்கலாம். ஜிம்மி என் கடையில் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் வந்தேன். போலீஸ் எல்லாம் உண்மை மட்டும் சொல்லு. என்னன்னு கேளு. நீ தான் திருடனா? ஆமா நானும். இது என்னது? டீ தூள் பேக்கெட்லாம் இருக்கு. அதுலயும் டேப்ல வர போட்டிருக்கு. இங்க பத்தி யாரோ டேப் போட்டு பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஹிண்டா? இங்க பாத்தீங்களா போலீஸ்கார் வாண்டட் லிஸ்ட். இது எங்க இருந்து எடுத்தீங்க? நான் என் இடத்துல இருந்து எடுத்தேன். இது எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாம வேற எங்கேயோ போய் இருந்துச்சு? அது எனக்கு தெரியல சார். நான் சும்மா சொல்றேன், நான் திருட இல்ல. ஓ அப்படியா? சுகா எங்க பார்த்தாலுமே சொல்லுங்க சார். எம்ன்ற லெட்டர் எழுதி இருக்குல்ல? ஆமா சார். என்னடா அது? நான் அது இங்க இருந்து எடுத்தேன். அதெல்லாம் எல்லாமே உதவாவே இருக்கு. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாத்தியா? நீ என்ன கண்டுபிடிச்ச காமி? எல்லா இடத்துலயும் எம்னு போட்டிருக்குடா. இது என்னது? ஜின்னோட வாலெட். இங்க வச்சு பேசாதீங்க, வாங்க உள்ள போலாம். அப்புறம் எவனாச்சும் காதுல வாங்கிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் போகவே இல்லை. கண்டுபிடிச்சது பாரு. இந்த ஹிண்ட பாரு ஜிம்மி, எனக்கு புரியல. உன்னால முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன் ஒருவேளை இப்படியா? எங்க பாரு எம்னா மாரியம்மன் இந்தியன் பேக்கா இருக்கும்ல. ஒருவேளை எம்மு கருத்த மின்னி இங்கேயா இருந்தா அப்படியே அடிச்சனுச்சுக்க சவுல் பேந்துரும். இது நல்லா இருக்கே. என்னாச்சு? நான் ஹிண்ட் கண்டுபிடிச்சேன். இந்த இடத்த பாருங்க. எனக்கு ஓபன் பண்ண மட்டும் தெரியல. சம்ம போடுற மாதிரி ஆகுது. நீங்களே போடுங்களேன். வாங்க, என்ன விஷயம்? டே பேக்கரிக்காரா, நீங்க என்னடா பண்ற? புதுசா நான் தான் போலீஸ் வேலைக்கு வந்திருக்கேன். அப்ப இந்த ஊர் உருப்பிட்ட மாதிரி தான் போ. நீ பேக்கரி ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன். ஆர்மிக்குள்ள பத்தின ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. இதுல இருக்கிற வருஷத்தை போடுவோமா? எனக்கும் அதுதான் தோடுது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இவனுக்கு 2 பேரும் அப்பாலதே சரியில்லை. இவனுங்க இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கானுங்க பாரு. ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கானுங்க இவனுக்கெல்லாம். அவங்க எப்படி உண்மையா பேசுவாங்க? அவங்க திருடுங்களாச்சே. தம்பி நான் பக்கத்துல தான் நிக்கிறேன்ப்பா. பேசாம இதை விட்டுடுவோமா? இது இல்லனா எப்படி கண்டுபிடி பார்த்துட்டேனே. அப்ப நீங்களே கண்டுபிடிங்க. ஜீவன் இந்த கடையில சர்வீஸ் விட்டுருக்கான் வண்டியை. அது மட்டும் இல்லாம பேக்கரி கடைக்காரன் வீக்கும் இந்த கடைக்கு தொடர்பு இருக்கு. இந்த டீ தூள் பாக்கெட் ஒரு முக்கியமான ஹிண்ட். இதுல ஒரு டேப் வரும். ஆமா இந்த டீ தூள் பாக்கெட்ல எங்க பார்த்தாலும் இருக்கு. டேய் டீ தூள் பாக்கெட்லாம் ஹிண்டா சொல்றாங்கடா அவங்க. மாரியம்மன் இந்தியன் பேங்க் அது இப்போ ஒரு பெரிய கேஸா போய்கிட்டு இருக்கு. அந்த ஜின்னோட பேங்க் ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். எங்க பார்த்தாலும் அந்த எம்ன்ற வார்த்தை இருக்கு. அது மட்டும் இல்ல பேங்க் மேனேஜருக்கு எம் ஃபர்ஸ்ட் லெட்டர். நீங்க சொல்றதுல உண்மைதானா? ஆமா சார். போய் சொல்லி என்ன ஆக போகுது? அப்ப அந்த லெட்டர் எம் அது நான் இல்ல, மின்யூங்கி. அது மாரியம்மன் இந்தியன் பேங்க் இல்லையா? மின்யூங்கி ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். மாரியம்மன் இந்தியன் பேங்க் ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். ஜின்னோட பேங்க் பேர் தானா? ஆமா அது மட்டும் இல்லாம பேங்க் மேனேஜர்னால எம் தான் ஃபர்ஸ்ட் வருது. யூங்கி தான் நினைக்கிறேன்.
போவோம்.